السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وبسملا محمدا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. فستذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال لسانك رطب من ذكر الله. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். புமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடையால் 19 நோன்புகள் முடிந்து விட்டது. அதாவது 19வது தராவி முடிந்து விட்டது. 18வது நோன்புகள் முடிந்து அமல்கள் எல்லாம் செய்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதனுடைய எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். 2வது பத்தினுடைய பரக்கத்திலே பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அருள் புரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு ஒரு வசனத்தை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஃபஸதذكرون ما أقول لكم وأفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய வசனங்களிலே சில வார்த்தைகளுக்கு ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிறான். அந்த வார்த்தைகள் சில சமயங்கள் அடியார்கள் துதிக்கின்ற நேரத்தில் அரிசை போய் தட்டும். அந்த வார்த்தைகளினால் நபிமார்கள் நிறைய பலன்கள் அடைத்திருக்கிறார்கள். சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வருகின்ற நேரத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற நேரத்தில் அல்லாஹ் அந்த வசனத்தின் மூலமாக, அந்த சொற்றொடர்களின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய அளப்பெரும் உதவிகளை கொண்டு உதவி செய்கிறான் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுவார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் அல்லாஹுவை நினைத்தால் அல்லாஹ் உங்களை நினைப்பான். ஃபதுகுரூனி அது குறுக்கும் வஷ்குரூனி வலா தக்ஃபுரூன். 4 வார்த்தைகளை சொல்லுகிறான் அல்லாஹ். ஃபதுகுரூனி என்னை நினையுங்கள், அது குறுக்கும் உங்களை நான் நினைக்கிறேன். வஷ்குரூலி எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரூன் எனக்கு நன்றி கெட்டவர்களாக ஆக வேண்டாம் என்று சொல்லுவான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவிடத்திலே சில வார்த்தைகளின் மூலமாக நபிமார்கள் நிறைய நற்பலன்களை பெற்றிருக்கிறார்கள். நாம் பார்த்திருக்கிறோம், கேட்ட சரித்திரங்கள் தான். இன்னி மஸ்ஸனியல் துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். இந்த வார்த்தை அரிசை போய் தட்டியது. அல்லாஹ் குர்ஆனிலே இந்த வசனத்தை சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், கன்சும் மின் குனூஸில்லா. அல்லாஹுவை அவனுடைய அரிசையை போய் தட்டக்கூடிய அளவிற்கு சில கன்சுகள் இருக்கிறது, பொக்கிஷங்கள் இருக்கிறது. மின் குனூஸில்லா, அல்லாஹுடைய பொக்கிஷங்களில் இருந்து சில கன்சுகள் இருக்கிறது. அது சில சமயங்களிலே சொல்லிக்கொண்டே இருப்பதினால் அவனுடைய அரிசை போய் தட்டும். அந்த அடியானுக்கு என்ன தேவையோ அல்லாஹ் அதை பூர்த்தி செய்வான் என்று சொன்னார்கள். 14 வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்திலே நோய்வாய்ப்பட்டு படுக்கையிலே இருக்கின்றார்கள். நாவை வந்து புழுக்கள் நோண்டுகின்ற நேரத்தில் இன்னி மஸ்ஸனியல் துர்ர வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். ரப்பே, நோய் என்னை தொட்டு விட்டது,
நீ கிருபை செய்யக்கூடியவன், எனக்கு கிருபை செய்ய என்று கேட்டார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்லுவான், வமா அசாபக மின் ஹஸனத்தின் ஃபமின் அல்லாஹ் வமா அசாபக மின் சய்யியத்தின் ஃபமின் நஃப்ஸிக. இந்த டைலாக் அல்லாஹ் ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்றான். இந்த வார்த்தைகளை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், வமா அசாபக மின் ஹஸனத்தின், நல்ல காரியங்கள் ஏதாவது நடந்தால் மினல்லாஹ், அல்லாஹ் புறத்திலிருந்து நடக்கிறது என்று சொல்லுங்கள். வமா அசாபக மின் சய்யியத்தின், கெட்டது ஏதாவது நடந்தால் வபினப்சிக, உன்னுடைய ஆத்மாவில் நீ செய்த பாவத்தால் வந்தது என்று நினையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதில் அப்படித்தான். இன்னி மஸ்ஸனியல் நுர்ர, எனக்கு வந்துருச்சு நோய், நீ கொடுத்துட்டு நோய், எனக்கு வந்துருச்சு நோய், நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன். அன்ட அரஹமுர் ராஹிமீன், நீ எனக்கு என்ன செய், கிருபை செய். பொதுவாகவே நோயாளிகள் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான். நோயாளிகள் இப்படித்தான் துஆ செய்ய வேண்டும். எந்த நோயாக இருந்தாலும் ரப்பிடத்திலே, ரப்பே எனக்கு நோய் வந்து விட்டது, நான் நோய்வாய்ப்பட்டு விட்டேன், நான் சிரமத்திற்குள் ஆகிவிட்டேன், நீ கிருபையாளன், எனக்கு கிருபை செய். பொதுவாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அல்லாஹுவை அவனை நாம் மிகப்பெரிய தலைவனாக ஆக்கிவிட்டு, அல்லாஹுவை உயர்த்தி விட்டு நாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுவது அல்லாஹுக்கு பிடிக்கும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் தான் நபீனா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்னார்கள். நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். சாதாரண வார்த்தை அல்ல இது சாதாரண வார்த்தை அல்ல. இருளுக்குள் இருள், ஆழ் கடலிலே இந்த சத்தம் கேட்குகிறது. மலக்குமாரெல்லாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ரப்பே ஆழ் கடலில், கருங்கடலிலே இந்த சத்தம் கேட்கிறது, இது என்ன சத்தம் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வான், என் அடியான் அங்கே என்னை துதித்துக் கொண்டிருக்கிறான், என்னை அவன் நினைத்து கொண்டிருக்கிறான், அவன் பாவம் செய்து விட்டான், என்னை அவன் நினைத்து விட்டான், அவனை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ் அனுப்பிவிட்டான். அல்லாஹ் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக, ரப்பே நீ பரிசுத்தமானவன், நான் அசுத்தமானவன். துஆ கேட்கும் போது அல்லாஹ் இடத்துல இப்படித்தான், ரப்பே நான் பாவி, நீ பரிசுத்தமானவன், நீ என் பாவத்தை மன்னிக்க பரிசுத்தப்படுத்தக்கூடியவன், நீ இப்படி கேட்க வேண்டும் என்பதை நபீனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் அந்த வார்த்தையை அவர்கள் சொன்னதால் கடலுக்குள்ளே, அதே மீன் வயிற்றுக்குள்ளே, இருளுக்குள் இருள், இரண்டு இருளுக்குள்ளே விழுந்து அல்லாஹ்விடத்திலே லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை சொன்னார்கள். அரிசை போய் தட்டியது. கண்ணியத்திற்குரியவர்கள், இதே வார்த்தையை நாமும் சொல்லிக்கொண்டே இருந்தால் அரிசை தட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுக்க ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் சொல்வான். பெருமானாருக்கு துன்பங்கள், துயரங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரில் இருந்து துரத்தப்படுகின்ற நேரத்தில் கூட, எதிரிகள் அவர்களை கல்லை, பெரும் பாறாங்கற்களை அவர்களின் தலை மீது போட்டு அவர்களை சாகடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த நேரத்தில் கூட ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் என்று சொன்னார். அல்லாஹ் எனக்கு போதும், அவன் என்னை பார்த்துக் கொள்வான், அவன் நிஅமல் வக்கீல், என்னை அவன் பாதுகாத்துக் கொள்வான், வக்கீலாக அவன் பொறுப்பேற்றுக் கொள்வான், என்னை பாதுகாப்பதில் அவன் பொறுப்புள்ளவன். ஹஸ்பி, அவன் எனக்கு போதும். இதைத்தான் சொல்ல சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்க்கையிலே சிரமங்கள் வருகிறதா, ஹஸ்பி அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லையா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் சொன்னாங்களையா? நெருப்புல தூக்கி போடும்போது எல்லா மிருகங்களும் எல்லா பறவைகளும் அங்கே உதவி செய்கிறோம் என்று வந்தார்கள். ஏன்? எல்லா மலக்குமார்களும் சொன்னார்கள், நபியே நீங்கள் மட்டும் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு உதவி செய்கிறோம், ஆம் என்று சொல்லுங்கள், உதவி செய்கிறோம். ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல் நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர் சொன்னார்கள். அல்லாஹ் போதுமானவன், நிஅமல் வக்கீல் பொறுப்பேற்பதிலே மிகச் சிறந்தவன் அவன், நிஅமல் மௌலா அவன் தலைவன், நிஅமன் நசீர் உதவி செய்வதிலே மிகவும் நல்லவன் என்பதாக அல்லாஹுவை அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தான் அவர்களுக்கு வந்த எத்துணை வேதனைகள் அனைத்தையுமே அல்லாஹ் பாதுகாத்தான் என்பதாக வரலாறு. இதே வார்த்தைகளை நாமளும் சொல்லி பழகணும். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்கள் வார்த்தைகள்
இந்த வார்த்தைகள் உங்களுடைய நாவிலே லா யஸாலு லிசானுக்க, லா யஸாலு எப்பொழுதுமே நீங்காமல் உங்களுடைய நாவு ஈரப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ருத்தபும் மின் திக்ரில்லா, அல்லாஹுவின் திக்ரை சொல்வதில் நீங்கள் உங்கள் நாவு நனையட்டும் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை அல்லாஹ் சொல்லும் பொழுது லா ததரனி ஃபர்தம் வ அன்த கைருல் வாரித்தீன், குழந்தைய கேட்கறது கூட இப்படி கேளுங்கண்டாங்க. குழந்தை வேணும்னா எல்லாம் எனக்கு குழந்தை கூட, ஆம்பளை பிள்ளையா கூட பொம்பளை பிள்ளையா கூடன்னு கேட்க வேண்டியதில்லை. நபிமார்கள் எப்படி நம்மள்கிட்ட கேட்டாங்களோ அது மாதிரி நீங்க கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லித்தரான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன், என்ன தனியா ஆக்கிடாத, எனக்கு வாரிசு இல்லாம தனியா ஆக்கிடாத. அன்த கைருல் வாரிசீன், நீ வாரிசுகளை கொடுப்பதில் சிறந்தவன், எனக்கு வாரிசை கொடு. வராசத்து என்னால் வராது, நீ கொடுத்தால் வரும் என்று சொன்னார்கள். இது நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் அவர்களுடைய கடுமையான முதுமை பருவத்திலும் யஹ்யா என்ற ஒரு குழந்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் சஹாபி வந்தார். நாயகமே, என்னுடைய மகனை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள், காணாமல் போய்விட்டான், என்ன செய்வது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு கன்சு சொல்லி கொடுத்தார்கள். குனூஸ் மினல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள், அர்ஷில் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களின் ஒரு கதவு தான். அந்த கதவை சொல்லி கொடுத்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை சொல்லுங்கள், உங்கள் மகன் திரும்பி வருவான் என்று சொன்னார்கள். எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அது. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுத்தாங்க, என்ன சிரமம் வந்தாலும் சரி, ஏதாவது பொருள் தொலைந்து போய்விட்டா, பையன் தொலைஞ்சிட்டான், சொத்து ஏதாவது தொலைஞ்சு போச்சு, நகை தொலைந்து போயிட்டு, ஏதாவது ஒன்று நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டால் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், நீங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி கொடுத்தார்கள். அந்த சஹாபி ஓதினார்கள். குறைஞ்ச காலங்கள் தான் ஓதினார்கள். குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் இரவு காலங்களிலே கதவு தட்டப்படுகிறது. கதவை தொட்டு திறந்து பார்த்தா மகனார் வந்துட்டார். லாஹவுல ஓதுங்க, உங்க மகன் வந்துருவார். மகனை பிடிச்சுக்கிட்டாங்க. அது ரஜபுடைய மாதமா இருந்துச்சு. இந்த மாதத்துல அரபியர்கள் கொலை செய்ய மாட்டாங்க, அந்த மாதத்துல யாரையுமே அடிக்க மாட்டாங்க. அதனால இவரை என்ன செஞ்சாங்க, மகனை பிடிச்சிட்டு போய் ஒரு ஆட்டு பட்டியல என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சிட்டாங்க. அவர் அப்படியே இருந்தார், ஒரு 10-15 நாள் ஆட்டு பட்டியலே இருந்தார், ஆடு கூடயே இருந்தார். அவருக்கு 4 பேர் பாதுகாப்பு, இவர் தப்பி வந்துடக்கூடாது. ரஜபு முடிஞ்சதுக்கு பின்னாடி இவரை கொலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணாங்க, கடத்திட்டு போய். இவங்க லாஹவுல ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பாதுகாவலர்கள் எல்லாம் மது குடிச்சிட்டு படுத்துட்டானுங்க. இவர் தப்பி ஓடி வந்துட்டார். இவர் தப்பி ஓடி வந்து வீட்டுக்கு வந்து கதவை தட்டும் பொழுது, வாப்பா கதவை திறந்துட்டு பார்த்தா பின்னாடி என்னப்பான்னு கேட்கிறாரு. அப்ப சொன்னாரு பின்னாடி. அவர் அப்பதான் திரும்பி பார்க்கிறார், அந்த சஹாபியினுடைய மகனார் திரும்பி பார்க்கிறாரு. பின்னாடி 4000 ஆடு நிக்குது. அவர் அந்த ஆட்டுப்பட்டியில இருக்கிறாரு. அவர் ஆட்டுப்பட்டியில அடைச்சு வச்சுட்டாங்க. இவர் எந்திரிச்சு ராவோட ராவா புறப்பட்டு ஓடி வர்ற நேரத்துல அந்த ஆடுகள் என்ன நினைச்சிச்சு, எஜமான் ஓடுறாரு, நாமளும் போவோம், பின்னாடியே வந்துருச்சு. அவர் திரும்பிய பார்க்கல. வீட்டுல வந்து கதவை தட்டி திரும்பி பார்த்தா 4000 ஆடுகள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை போய் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். நாயகமே, என் மகன் கிடைத்து விட்டான், கூடவே 4000 ஆடுகளும் வந்திருக்கிறது என்று சொன்னார்கள். பெருமானார் சொன்னாங்க, லா ஹவ்ல, என்ன வேலை செஞ்சிச்சு பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சொற்றொடர்கள், மந்திர சொற்கள், இந்த சொற்களின் மூலமாக அடியார்களுக்கு நிறைய நெருக்கடிகளில் இருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நோயிலிருந்து பாதுகாப்புகள், சிரமங்களில் இருந்து பாதுகாப்புகள், அதே போன்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களில் இருந்து அல்லாஹ் பாதுகாப்பை சில தன்னுடைய குறிப்பிட்ட நபிமார்களின் வார்த்தைகளின் மூலமாக, குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளின் மூலமாக, கலிமாக்களின் மூலமாக நீங்கள் பயன் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, வாழ்க்கை முழுக்க நீங்கள் லா தஸாலு லா யஸாலு லிசானுக்க ருதபம் மின் திக்ரில்லா, உங்கள் நாவு எப்பொழுதும் அல்லாஹ்வினுடைய திக்ர் செய்வதிலேயே நனைந்து கொண்டே இருக்கட்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலம்
ரமலான் மாதத்திலாவது அல்லாஹுவை நினைத்து நம்முடைய நாவுகளை ஈரப்படுத்துவோம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.